நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. திருவண்ணாமலையில திமுக சார்பாக இளைஞரணி மாநாடு நடத்தியிருந்தாங்க. அதுல ஆளும் திமுக அரசு எதிர்கட்சியான அதிமுகவை விமர்சிக்கல. அதே போல நாம் தமிழர் கட்சியும் விமர்சிக்கல. 8% வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி, நீங்க திமுக அரசின் மீது பல விமர்சனங்கள் வைக்கிறீங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியுமே விமர்சிக்காம புதிதாக வருகை தந்திருக்கக்கூடிய வெறும் 2 ஆண்டுகள் தான் ஆகுது தாவேகா கட்சி ஆரம்பிச்சு. தாவேகாவை மறைமுகமாக விமர்சிக்கிறதுனால தாவேகா ஒரு பலம் வாய்ந்த கட்சியா எடுத்துக்கலாம். இப்ப நாம் தமிழர் கட்சி ஒரு பலவீனமா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? தாவேகா இப்பதான் வந்திருக்கு. அவங்க இன்னும் ஒரு முறையான அரசியல் புரிதலுக்கு வராத ரசிகர்களை வைத்துக்கொண்டு விஜய் தடுமாறிட்டு இருக்காரு. எல்லா கட்சிகள்லையும் ஓரங்கட்டப்பட்ட ஓட்ட உடசல்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அதுக்கு அந்த கட்சிக்கு ஒரு உயிர் கொடுத்துடணும் அப்படின்னு தவிச்சிட்டு இருக்காங்க. அவங்கள அடித்தாதான் அவங்க திருப்பி அடிக்க மாட்டாங்க. அதனால அவங்கள போய் அடிக்கிறாங்க. எங்களை முறைச்சி பார்த்தாலே நாங்கள் அடிப்போம். புரியுதா உங்களுக்கு? அடிப்போம் இன் சென்ஸ் என்னன்னா, கருத்தியலாக எங்களிடம் அவர்கள் மோத முடியாது. நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிற எந்த ஒரு கருத்தியலையும் திமுகவால் விமர்சிக்க முடியாது. ஏன் நாம் தமிழர் கட்சியை அவங்களால எதுவும் செய்ய முடியல அப்படின்னு கேட்டா, இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிற எந்த ஒரு கருத்தியலையும் திமுக திருடத்தான் முடியுமே ஒழிய அதை எதிர்க்க முடியாது. சவுக்கு மீடியாவினுடைய ஆசிரியர் சவுக்கு சங்கர் அவர்கள் சமீபத்தில் டிசம்பர் 13 கைது செய்யப்பட்டிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா, அவர் வீட்டில் இருக்கும்போது தீயணைப்புத்துறையினா அவருடைய வீட்டை உடைத்து, அதாவது கதவை உடைத்து அவரை கைது பண்ணியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? சவுக்கு சங்கர் அவர்கள் எந்த அளவுக்கு தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய சட்டத்தின்படி தனக்கு இருக்கக்கூடிய கருத்து சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்தினார் அப்படிங்கிற கேள்வி ஒரு கேள்வி. ஒரு ஊடகவியலாளர் கேட்கிற கேள்விகளை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அதை தன்னுடைய நிர்வாகத்தை சரி செய்வதற்கு நான் பயன்படுத்திக்கணும். அதாவது குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படின்னு நம்ம முப்பாட்டன் சொல்கிறான். அப்போ ஒரு குற்றச்சாட்டு ஆளுகிற அரசு மேலே முன் வைக்கப்படுது அப்படின்னு சொன்னால் அந்த குற்றச்சாட்டில் எந்த அளவுக்கு உண்மைகள் இருக்குது அப்படிங்கிறத ஆய்வு செய்து அந்த குற்றச்சாட்டில் உண்மைகள் இருக்கிற பட்சத்தில் அவற்றை சரி செய்ய வேண்டும். அந்த குற்றச்சாட்டில் உண்மைகள் இல்லை என்கிற பட்சத்தில் அதற்கு விளக்கம் கேட்க வேண்டும். இதுதான் ஒரு நேர்மையான உண்மையான அரசு செய்யணும். ஆனால் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசு என்ன செய்யுது அப்படின்னா, தண்டிப்பதன் மூலமாக தங்கள் மீது முன்வைக்கப்படுகிற விமர்சனங்களை தடுத்து விடலாம் என்று நினைக்கிறார். சவுக்கு சங்கர் இது முதல் முறையாக கைது செய்யப்படுறாரு. எத்தனை ஊடகவியலாளர்களுடைய தொண்டையை அறுக்கணும், அவர்களை குரலற்றவர்களாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் மாரிதாஸ் கைது செய்யப்பட்டிருக்கார். புரியுதுங்களா? கிஷோர் கே சாமி கைது செய்யப்பட்டிருக்கிறார். புரியுதுங்களா? சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். திம்மாவனம் கார்த்திக் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி தங்கள் அரசியல் செயல்பாடுகளுக்கு எதிராக விமர்சிப்பவர்களை எல்லாம் கைது செய்து குண்டர் சட்டத்தில் அடைக்கிறது, கைது செய்து சிறையில் போடுறது அப்படிங்கிறதெல்லாம் திமுக தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்க ஒரு செயல்பாடு. இது வன்மையா கண்டிக்கத்தக்கது. தொடர்ந்து திமுகவை அவர் விமர்சிச்சுட்டு இருக்காரு. புரியுதுங்களா? தொடர்ந்து திமுகவினுடைய நிர்வாகத்தை, அதில் இருக்கிற ஓட்டைகளை, இவர்கள் செய்கிற இந்த லஞ்ச லாவணிய செயல்பாடுகளை தொடர்ந்து மதிப்புக்குரிய தம்பி சவுக்கு சங்கர் அவர்கள் விமர்சித்து கொண்டிருக்கிறார். அப்படிங்கும்போது அவரை ஏதேனும் ஒரு வழியில் தண்டிக்கணும் அப்படின்னு அவங்க விரும்புகிறாங்க. அதற்காக காத்திருந்து இப்படியான ஒரு வழக்கை அவங்க அவர் மேலே போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் சவுக்கு சங்கர் என்ன சும்மாவாக கைது செய்யப்பட்டார்? அவர் மீது மிகப்பெரிய குற்றங்கள் சுமத்தப்பட்டு தான் கைது செய்யப்பட்டார். பிறகு எப்படி அவர் விடுவிக்கப்பட்டார்? சொல்லுங்க பாப்போம். அப்போது ஒரு ஊடகவியலாளர், அதுதான் நம்ம முப்பாட்டன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, இடிப்பாறை இல்லா ஏமாற மன்னன் கெடுப்பாரின்னு கெடுது. திமுக இதுபோல தங்கள் மீது இருக்கக்கூடிய அழுக்கை, தங்கள் மீது இருக்கக்கூடிய தவறை, தங்களுடைய சகாக்கள் செய்கிற மோசமான செயல்பாட்டை ஊடகவியலாளர்கள் விமர்சிக்க கூடாது அப்படின்னு நினைச்சா உங்களை அழிக்கிறதுக்கு யாருமே வர தேவையில்லை. நீங்களே அழிஞ்சு குட்டிச்சரா போயிருக்கீங்க. அதைத்தான் இன்றைக்கு இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மு. களஞ்சியம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தங்கச்சி. திருவண்ணாமலையில திமுக சார்பாக இளைஞரணி மாநாடு நடத்தியிருந்தாங்க. அதுல ஆளும் திமுக அரசு வந்து எதிர்கட்சியான அதிமுகவை விமர்சிக்கல. அதே போல நாம் தமிழர் கட்சியும் விமர்சிக்கல. 8% வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி, நீங்க வந்து திமுக அரசின் மீது பல விமர்சனங்கள் வைக்கிறீங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியுமே விமர்சிக்காம புதிதாக வருகை தந்திருக்கக்கூடிய வெறும் 2 ஆண்டுகள் தான் ஆகுது தாவேகா கட்சி ஆரம்பிச்சு. தாவேகாவை வந்து மறைமுகமாக விமர்சிக்கிறதுனால தாவேகா வந்து ஒரு பலம் வாய்ந்த கட்சியா எடுத்துக்கலாம். இப்ப நாம் தமிழர் கட்சி ஒரு பலவீனமா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்ப அதிமுகவும் பலவீனமான கட்சியா? அவங்க சொல்றாங்க இல்லையா, நாங்க அதிமுக பொருட்டாவே எடுத்துக்கல. அப்படி கிடையாது. அவங்களுக்கு வந்து யாரை அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டாங்களோ அவங்கள போய் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாவம் தாவேக்கா இப்போ தான் வந்திருக்கு. அவங்க இன்னும் வந்து ஒரு முறையான அரசியல் புரிதலுக்கு வராத ரசிகர்களை வைத்துக்கொண்டு விஜய் வந்து தடுமாறிட்டு இருக்காரு. எல்லா கட்சிகள்லையும் ஓரங்கட்டப்பட்ட ஓட்ட உடசல்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அதுக்கு அந்த கட்சிக்கு ஒரு உயிர் கொடுத்துடணும் அப்படின்னு தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள அடித்தா தான் அவங்க திருப்பி அடிக்க மாட்டாங்க. அதனால அவங்கள போய் அடிக்கிறாங்க. எங்களை முறைச்சி பார்த்தாலே நாங்கள் அடிப்போம். புரியுதா உங்களுக்கு? அடிப்போம் இன் சென்ஸ் என்னென்னா, கருத்தியலாக எங்களிடம் அவர்கள் மோத முடியாது. நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிற எந்த ஒரு கருத்தியலையும் திமுகவால் விமர்சிக்க முடியாது. ஏன் நாம் தமிழர் கட்சியை அவங்களால எதுவும் செய்ய முடியல அப்படின்னு கேட்டால், இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிற எந்த ஒரு கருத்தியலையும் திமுக திருடத்தான் முடியுமே ஒழிய அதை எதிர்க்க முடியாது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. நாங்கள் முதியோர்களுக்காக ஒரு திட்டத்தை நாங்கள் கொண்டு வர்றோம், எங்கள் கட்சியை அறிவிக்குதுன்னா அதை அவங்க திருடிக்கிறாங்க. நாங்கள் சுற்றுச்சூழல் பாசறையை நாங்கள் தொடங்கி சுற்றுச்சூழல் பாசறை நாங்கள் செயல்படுறோம் அப்படின்னு சொன்னால் அதை அவங்க திருடிக்கிறாங்க. ஸோ ஒட்டு மொத்தத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவை எடுத்து வச்சுக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்தணும்னு அவங்க முயற்சி பண்ணக்கூடிய திமுக எப்படி எங்களை வந்து விமர்சிக்கும்? யோசிங்க. விமர்சிப்பதற்கு அவர்களிடம் எதுவும் இல்லை. நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு வந்து மரங்களுக்காக நாங்கள் மாநாடு போடுறோம். இந்த பூமியை உயிரோடு வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து மரங்கள் வளர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்கிறோம். மலைகளுக்காக மாநாடு போடுறோம். வெட்டி விற்கிறவன் திமுககாரன், மணலை அள்ளி விற்கிறவன் திமுககாரன். அதற்கு எதிராக நாங்கள் வந்து மாநாடு போடுறோம். எங்களை எப்படி விமர்சிப்பாங்க அவங்க? மலைகளினுடைய அவசியத்தை, மலைகள் இருந்தால்தான் மேகத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை அறுவடை செய்யும். மரங்கள் இருக்கணும் இந்த மலைகள் மேலே. மலைகளை அழித்து விட்டால் இந்த பூமி அழிஞ்சு போயிடும் அப்படின்னு நாங்கள் வந்து அரசியலை சொல்கிறோம். மரங்கள் மட்டுமல்ல, மலைகள் மட்டுமல்ல, ஆடு மாடுகளுக்கான மேய்ச்சல் நிலங்களை பாதுகாக்கணும், அந்த மேய்ச்சல் நில உரிமையை வந்து பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இதை விமர்சிப்பாங்களா? தண்ணீர் மாநாடு நடத்துகிறோம். உயிர் தேவையாக இருக்கிற தண்ணீர் இங்கே பாதுகாக்கப்படணும். சும்மா கொண்டு போய் கடலில் கலக்கக்கூடாது. முறையாக ஏரிகள் வெட்டப்படணும், குளங்கள் வந்து வெட்டப்படணும், நீர் மேலாண்மை வந்து முறையாக செய்யப்படணும். அந்த காலத்தில் எந்த விஞ்ஞானமும் இல்லாத காலத்தில் ராஜராஜ சோழனும் கரிகால் பெருவளத்தானும் நீர் மேலாண்மையை இவ்வளவு தூரம் பேணி காத்திருக்கும் போது இன்றைக்கு இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சியில நீங்கள் ஏன் அதில் கவனம் செலுத்தவில்லை என்கிற கேள்வியை நாங்கள் திமுக பார்த்து கேட்கிறோம். இதை விமர்சிப்பாங்களா? எங்களை அவர்கள் விமர்சிக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் முன்வைக்கிற கருத்துக்கள் எல்லாம் மிக சரியான கருத்துக்கள். நாங்கள் முன்வைக்கிற கருத்துக்களை விமர்சித்தால் அது திமுகவின் மிகப்பெரிய தோல்வியாக முடிஞ்சிரும் போய். சவுக்கு மீடியாவினுடைய ஆசிரியர் சவுக்கு சங்கர் அவர்கள் சமீபத்தில் டிசம்பர் 13ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா, அவர் வீட்டில் இருக்கும்போது தீயணைப்புத்துறையினர் அவருடைய வீட்டை உடைத்து, அதாவது கதவை உடைத்து அவரை கைது பண்ணியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது என்னன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து கருத்து சுதந்திரம், இன்னொன்று கருத்து சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்துறது. இது 2 இருக்குது. இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் எந்த அளவுக்கு தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய சட்டத்தின்படி தனக்கு இருக்கக்கூடிய கருத்து சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்தினார் அப்படிங்கிற கேள்வி ஒரு கேள்வி.
ஒரு ஊடகவியலாளர் கேட்கிற கேள்விகளை நீங்கள் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அதை தன்னுடைய நிர்வாகத்தை சரி செய்வதற்கு நான் பயன்படுத்திக்கணும். அதாவது குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படின்னு நம்ம முப்பாட்டன் வந்து சொல்கிறான். அப்போ ஒரு குற்றச்சாட்டு ஆளுகிற அரசு மேலே வந்து முன்வைக்கப்படுது அப்படின்னு சொன்னால் அந்த குற்றச்சாட்டில் எந்த அளவுக்கு உண்மைகள் இருக்குது அப்படிங்கிறத ஆய்வு செய்து அந்த குற்றச்சாட்டில் உண்மைகள் இருக்கிற பட்சத்தில் அவற்றை சரி செய்ய வேண்டும். அந்த குற்றச்சாட்டில் உண்மைகள் இல்லை என்கிற பட்சத்தில் அதற்கு விளக்கம் கேட்க வேண்டும். இதுதான் வந்து ஒரு நேர்மையான உண்மையான அரசு செய்யணும். ஆனால் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசு என்ன செய்யுது அப்படின்னா, தண்டிப்பதன் மூலமாக தங்கள் மீது முன்வைக்கப்படுகிற விமர்சனங்களை தடுத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஊடகவியலாளர்களை கைது செய்கிறாங்க, கைது செய்து சிறைப்படுத்துகிறாங்க. சவுக்கு சங்கர் என்ன இது முதல் முறையாக கைது செய்யப்படுறாரு? எத்தனை ஊடகவியலாளர்களுடைய தொண்டையை அறுக்கணும், அவர்களை குரலற்றவர்களாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து மாரிதாஸ் கைது செய்யப்பட்டிருக்கார், புரியுதுங்களா? கிஷோர் கே சாமி கைது செய்யப்பட்டிருக்கிறார், புரியுதுங்களா? சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார், இடும்பாவனம் கார்த்திக் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி தங்கள் அரசியல் செயல்பாடுகளுக்கு எதிராக விமர்சிப்பவர்களை எல்லாம் கைது செய்து குண்டர் சட்டத்தில் அடைக்கிறது, கைது செய்து சிறையில் போடுறது அப்படிங்கிறதெல்லாம் திமுக தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்க ஒரு செயல்பாடு. இது வன்மையாக வந்து கண்டிக்கத்தக்கது, புரியுதுங்களா உங்களுக்கு? நெருப்பு இல்லாமல் வந்து புகை வராது. அப்படின்னா குற்றம் நீங்கள் செஞ்சிருக்கிறீங்க, பிழைகள் நடந்திருக்கு, உங்கள் நிர்வாகத்தில் ஓட்டை இருக்கு அப்படின்னு சொன்னால் யார் எடுத்து சொல்ல முடியும்? ஆனா இப்போது அவர் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு என்னன்னா, ஒரு தயாரிப்பாளரிடம் அவதூறாக பேசி கிட்டத்தட்ட 12 லட்சம் வந்து குறிப்பா சொன்னா 2 லட்சம் வந்து வாங்கியிருக்காரு. இந்த வழக்கு தான் அவர் மேல போடப்பட்டிருக்கு. இதன் மூலமா தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. தொடர்ந்து திமுகவை அவர் விமர்சிச்சுட்டு இருக்காரு, புரியுதுங்களா? தொடர்ந்து திமுகவினுடைய நிர்வாகத்தை, அதில் இருக்கிற ஓட்டைகளை, இவர்கள் செய்கிற இந்த லஞ்ச லாவணிய செயல்பாடுகளை தொடர்ந்து மதிப்புக்குரிய தம்பி சவுக்கு சங்கர் அவர்கள் விமர்சித்து கொண்டிருக்கிறார். அப்படிங்கும்போது அவரை ஏதேனும் ஒரு வழியில் தண்டிக்கணும் அப்படின்னு அவங்க வந்து விரும்புகிறாங்க. அதற்காக காத்திருந்து இப்படியான ஒரு வழக்கை வந்து அவங்க அவர் மேலே வந்து போட்டிருக்காங்க. இதில் எந்த அளவுக்கு வந்து உண்மை இருக்குது, இது எந்த அளவுக்கு சரியான வழக்கு அப்படிங்கிறத அது நீதிமன்றம், காவல்துறை விசாரணை, நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளினுடைய அந்த தீர்ப்பு இதுதான் வரும்போது தான் நமக்கு வந்து தெரியும். இதுக்கு முன்னாடியும் வந்து சவுக்கு சங்கர் என்ன சும்மாவாக கைது செய்யப்பட்டார்? அவர் மீது மிகப்பெரிய குற்றங்கள் சுமத்தப்பட்டு தான் கைது செய்யப்பட்டார். பிறகு எப்படி அவர் வந்து விடுவிக்கப்பட்டார் சொல்லுங்க பார்ப்போம். அப்போது ஒரு ஊடகவியலாளர், அதை தான் நம்ம முப்பாட்டன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, இடிப்பாறை இல்லா ஏமாற மன்னன் கெடுப்பாரி நின்னு கெடுங்க. திமுக இதுபோல தங்கள் மீது இருக்கக்கூடிய அழுக்கை, தங்கள் மீது இருக்கக்கூடிய தவறை, தங்களுடைய சகாக்கள் செய்கிற மோசமான செயல்பாட்டை ஊடகவியலாளர்கள் விமர்சிக்க கூடாது அப்படின்னு நினைச்சா உங்களை அழிக்கிறதுக்கு யாருமே வர தேவையில்லை. நீங்களே அழிஞ்சு குட்டிச்சரா போயிடுவீங்க. அதைத்தான் இன்றைக்கு இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.